ஃபோர்டு காருகளுடைய நிறுவனர் ஹென்றி ஃபோர்டிடம் ஒரு இளைஞன் ஒரு கேள்வி கேட்கிறான். உங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ என்று கேட்டவுடன் ஹென்றி ஃபோர்டு அவர்கள் அவருடைய சொத்து மதிப்பை சொன்னவுடன் அந்த இளைஞன் வியந்து போறான். உடனே அந்த இளைஞன் சொல்றான், என்னால எவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒருவேளை நான் இவ்வளவு பணம் சம்பாத்தியம் பண்ணாலும் நீங்கள் வைத்திருக்கும் சொத்து மதிப்பை என்னால் எட்ட முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. அதனால் இதற்கு ஒரு யோசனை சொல்ல முடியுமா என்று சொன்னவுடன் ஹென்றி ஃபோர்டு அவர்கள் சிரித்தபடி, தம்பி, என்கிட்ட இருக்கிற சொத்தை விட உன்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. அந்த சொத்தை எல்லாம் எனக்கு நீ திருப்பி கொடுத்தேன்னா நிச்சயமாக என்னிடம் இருக்கும் சொத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த இளைஞன், என்னிடமா? என்னிடம் உங்களை விட அதிகமான சொத்து இருக்கிறதா? அது என்ன? அப்படி ஒன்றும் என்கிட்ட இல்லையே என்று சொன்னவுடன், இல்லை, உன்னிடம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, இளமை, இளமைதான் உன்னிடம் இருக்கும் மிகப்பெரிய சொத்து. இந்த இளமை என்கிற சொத்தை வைத்துக்கொண்டு நீ இந்த வயதில் எத்தனை சாதனைகளையும் உன்னால் செய்து காட்ட முடியும் என்று சொல்கிறார். இந்த இளமை என்கிற சொத்தை நீ எனக்கு தருகிறாய் என்றால் நிச்சயமாக என்னிடம் இருக்கும் சொத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்கிறார். ஆக இளமை என்கிற காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டோமே என்றால் எவ்வளவு பெரிய சாதனைகளையும் நம்மால் செய்து காட்ட முடியும். ஐயா சொல்வேந்தர் சுகீசிவம் அவர்கள் சொன்னது போல, இளமை நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், காலத்தில் உழைக்காதவன் காலமெல்லாம் பிழைக்காதவன் ஆகிறான். நன்றி, வணக்கம்.